All India Confederation of the Blind presents Capacity Building and Organizational Development. எல்லாரும் நான் என்ன சிறப்பு விருந்தினர்னு சொன்னாங்க. நான் சிறப்பு விருந்தினர்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இதுல ஆக்சுவலா பங்கேற்பாளராக இருந்திருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும் பொழுது நிறைய இந்த செஷன்ஸ், நிறைய அமர்வுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பேசக்கூடிய விஷயம். அந்த வகையில மேடம் கூட சொல்லிட்டு இருந்தேன், இது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் இந்த வெவ்வேறு தலைப்புகள்ல வச்சு இன்னைக்கு 2 நாள் மிக நேர்த்தியாக ஒரு ரெசிடென்சியல் ப்ரோக்ராமாக நடத்தி முடித்திருக்கின்ற முத்துச்செல்வி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு 2-3 விஷயம் நாம் என்னுடைய உரைக்கு செல்வதற்கு முன்பு இது பேசலாம் என்று நினைக்கிறேன். உலக அளவிலே மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் குறித்தான போராட்டங்கள், அதனுடைய வரலாறு, அது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கத்தை பற்றி நிறைய படித்திருக்கிறேன், கட்டுரைகளும் பொழுது எழுதியிருக்கிறேன். பல நாடுகளில் இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களோடு உரையாடி இருக்கிறேன். அமெரிக்கா, லண்டன், போலந்து போன்ற பல பார்வையற்ற பேராசிரியர்களோடு உரையாடி இருக்கிறேன். ஆனால் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்ததை போன்ற ஒரு பார்வையற்ற சமூகத்திற்கு நடந்ததை போன்ற ஒரு மாற்றம் கடந்த ஒரு 20 ஆண்டுகள் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் 2000க்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது நான் கண்டிராத ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த மாற்றத்திலே மிக முக்கியமாக நான் மிகுந்த பெருமையோடு என்று நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கேன். ஏதோ பேசுவதற்காக சொல்லவில்லை. ஏனென்றால் நான் உலகளவிலே பார்த்த வரைக்கும், அதாவது இங்கிலாந்திலே மிக புகழ் வாய்ந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் அமைப்பு யூனியன் ஆஃப் பிசிக்கலி இம்பேர்ட் அகெயின்ஸ்ட் செக்ரிகேஷன், UPIAS என்று சொல்வார்கள். அந்த அமைப்பிலே கூட எந்த ஒரு பெண்மணியும் இல்லை, மாற்றுத்திறனாளி பெண் இல்லை. அதே போல NFP சொல்லுவார்கள், நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட், அமெரிக்காவிலே 1940களிலே இருந்து பல தாக்கங்களை ஏற்படுத்தி அமெரிக்க சூழலில் குறிப்பாக செக்ஷன் 504 வருவதற்கு மிக முக்கியமான ஒரு தூண்டுதலாக, ஒரு காரணமாக அமைந்த NFP-லே கூட எனக்கு தெரிந்தவரை எந்த ஒரு பார்வையற்ற பெண்ணும் இந்த அளவுக்கு பணியாற்றதாக தெரியவில்லை. ஏனென்று சொல்கிறார், குறிப்பாக இந்திய அளவிலே எனக்கு மஞ்சுளா ரத் மேடமை தெரியும். ஆனால் அவருடைய பணி எனக்கு எந்த அளவுக்கு என்று தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே குறிப்பாக இது போன்ற முத்துச்செல்வி மேடம் இந்த அளவுக்கு பணியாற்றுவது மிக அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இன்னும் நிறைய அவங்க செய்யணும், நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வப்பொழுது அவங்க பேசும்பொழுது அவங்களுடைய பேங்கிங் ஜாப் எந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி இருந்தும் கூட காலையில இருந்து இரவு வரை பேங்க்ல வேலை பார்த்தும் கூட நமக்காக சிந்திச்சு இவ்வளவு விஷயங்களை பண்ணுவது என்பது மிக மிக நாம் எல்லாரும் போற்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே போல அந்த வகையில ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இவ்வளவு, அதாவது முதல் முறையா நான் பாக்குறேன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல இவ்வளவு 3 மாற்றுத்திறனாளி, குறிப்பா பார்வையற்ற பெண்கள் மேடையில அமர்ந்திருப்பது என்பது எனக்கு தெரிஞ்ச உலக மிக முக்கியமான விஷயம். என்று சொன்னால் நான் என்னால் உலக பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்ட வரலாறு, அதனுடைய அமைப்புகள் பற்றி தெரிந்ததனால் உங்களிடம் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்திய அளவிலே கூட ஏதாவது NFP, AACP கூட, அதாவது இப்போ 2000க்கு முன்பு இந்த மாதிரி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா AACP 1976ல இருந்து இருக்காங்க, 80. நான் ஜெகதீஷ் சந்தர் சொல்லிட்டு ஹிந்து காலேஜ்ல ப்ரொஃபசர் ஜெகதீஷ் சந்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு PhD ஆய்வு மேற்கொண்டார். அது என்ன அப்படின்னா, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பிளைண்ட் மூவ்மெண்ட், அதை பத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்வையற்றோருடைய போராட்ட வரலாறு, அதனுடைய அமைப்புகள் பத்தி ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அந்த இதுல சொல்லியிருப்பாரு, NFP AACP-யோட இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. AACP முதல்ல NFP-ல ஒரு அங்கமா இருந்தது, அது எப்படி எல்லாம் இதனால வெளில வந்துச்சு, அதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் பேசிட்டு எப்படி 1990களுக்கு அப்புறம் இந்தியாவில மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் என்பது
ஒரு கிராஸ் டிசிப்ளினரி மூவ்மெண்டா மாறுச்சு. குறிப்பா ஜாவேத் அபிதி NCPDP அவர் உள்ள பிக்சர்ல வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுச்சுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வகையில ஒரு மேடம்க்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுதலையும் எல்லாத்தையும் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இத உரைக்குள்ள போலாம். இப்ப 2 நாட்களாக நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறார்கள். இது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன் உங்களிடம் உரையாற்றுவதற்கு. ஏனென்றால் நிறைய இதை பற்றி பார்வையற்ற அமைப்புகளை பற்றி, மாற்றுத்திறனாளிகள் போராட்டங்களை பற்றி, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இயல் என்று சொல்வார்கள் டிசபிலிட்டி ஸ்டடீஸை பற்றி நிறைய படித்திருக்கிறேன். நண்பர்களோடு அவ்வப்பொழுது பேசியிருக்கிறேன். பல ஆன்லைன் மீட்டிங்ல கூட பேசியிருக்கிறேன். ஆனால் நேரடியாக பேசுவது என்பது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அடுத்து ஒரு 15-20 நிமிடங்களில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை மிக சுருக்கமாக தெளிவாக கூறிவிடலாம் என்று கருதுகிறேன். இன்றைக்கு நாம் உங்களை எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். குறிப்பாக இன்றைக்கு பார்வையற்ற சமூகம் நாம் என்னதான் தமிழ்நாட்டிலே நாம் வளர்ந்திருக்கிறோம், பெருமளவிலே நம்மில் பெரும்பாலவர்கள் வேலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும், நம்மை நாமே மார்தட்டி கொண்டாலும், இன்றைக்கு நம்மளுடைய நிலை என்பது மிக பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளாக 2012-13களுக்கு பிறகு நம் மக்கள் பெருமளவில் வேலைக்கு எடுக்கப்படவில்லை. இதுதான் யதார்த்தம், நிதர்சனம். சிலர், மிக மிக சிலர் TNPSC குரூப் 2, குரூப் 4 இது போன்ற பணிகளுக்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படும் தொந்தரவு என்பது, டார்ச்சர் என்பது சொல்லில் மாளாதது. சோ அந்த வகையில சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டார்ச்சர். நீங்க கொடுக்கிற சம்பளம் 30,000 ரூபாய், அதுக்கு நீங்க அசிஸ்டன்ட் வச்சுக்கன்னு சொல்றாங்க. சோ அப்போ இத இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்போ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சூழல் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு. குறிப்பா 2015, 13, 14 இருந்து 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் 2020 கொரோனாக்கு பிறகு நம்மளுடைய சூழல் எவ்வாறு மாறி இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், நாம் இன்றைக்கு மிக மிக பரிதாபமான நிலையிலே நாம் இருக்கிறோம். இது இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த கெப்பாசிட்டி பில்டிங் என்பது மிக மிக முக்கியமானது. இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து லெசன்களும் நீங்கள் கண்டிப்பாக, குறிப்பாக அமைப்புகள் எடுத்துக்கொண்டு நாம் மிக காத்திரமாக, தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், 2013-20 வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெருமளவில் ரெக்ரூட்மெண்ட் நடக்கவில்லை. 2015 கல்லூரி TRBக்கு ரெக்ரூட்மெண்ட் நடந்தாலும் அது பெருமளவில் மக்கள் பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் உள்ள போக முடியவில்லை. அதே போல பள்ளிகளிலும் கூட டென்த் பாஸ் பண்ணவங்களால வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பட் கொடுக்கல. சில பேர் 2014 வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் டென்த் பாஸ் பண்ணி இன்றளவும் அந்த சான்றிதழுடைய வேலை இல்லாம காத்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம பேங்கிங் போன்ற இதுல சில பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அதுலயும் நமக்கு திறன் இல்லை, உங்களால இந்த வேலையை செய்ய முடியாது, இல்ல ஒழுங்கா வேலை செய்யறவங்களுக்கு நிறைய வேலைகளை திரிக்கிறது, மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஒடுக்குதல் தான் நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ அதுக்கப்புறம் 2020க்கு பிறகு குறிப்பாக இந்த தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், பிரைவேடைசேஷன் நிறைய உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் ஆள் சேர்ப்பு, அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. நம்ம நிறைய பாக்குறோம். ரயில்வேல 20,000 பேர் எடுக்கிறாங்க, பேங்க்ல 5,000 பேர் எடுக்கிறாங்க, இதுல கேவி ஸ்கூல்ல 1000 பேர் எடுக்கிறாங்க. இதுல எல்லாம் எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க? நம்ம மக்கள் ஏன் இவ்வளவு பேர் எடுத்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா, இது ஏதோ ஒரு வகையில பார்வை உள்ளவர்கள் வேலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள், பார்வை இல்லாதவர்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதற்கு காரணம் மிக முக்கியமாக நம்மளிடையே வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, முதல் விஷயம், நம்ம பாஸ் பண்ற எக்ஸாம் எல்லாமே நம்மள ஏதோ ஒரு சந்தேகத்தோடய பார்க்கிறது. UPSC எழுதினாலும் சரி, TNPSC எழுதினாலும் சரி, இந்த ஸ்கிரைப் வச்சு எழுதிடுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க சற்று யோசிச்சு பாருங்க, போன நீட் எக்ஸாம்ல பார்வை மூலம் காப்பி அடிக்கலையா? அப்பட்டமா வெளியே வந்துச்சா இல்லையா? எவ்வளவு பேர் பீகார்ல சட்டை க்ளோஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிருக்கான். அப்ப அதை பத்தி பேசுவதில்லை. அப்போ எங்கோ ஏதோ ஒரு சிலர் பண்ணக்கூடிய தப்புக்காக
என் ஒட்டுமொத்த பார்வையற்ற சமூகமே இவ்வாறுதான் பரிச்சுதான் பாஸ் பண்ணுகிறது என்று சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக தவறு. அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்மள ஏளனமா இவங்களோட ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்றது. மூன்றாவது விஷயம், இது நம்மளுமே நம்ம கொஞ்சம் நம்ம ஏதாவது என்ன சொல்வது, நம்மை நாமே தகவல் கொள்வதற்கான மிக முக்கியமான தருணம் இது. நம்மளே நம்மளை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும், அதாவது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நாம் எல்லாம் நிறைய படித்திருக்கிறோம், பல பட்டங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லுவாங்க we have to sell ourselves சொல்லுவாங்க. நம்மை ஒரு விற்பனை செய்யக்கூடிய பொருளாக நம்மை மாத்தி இருக்கிறோமா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம். அதுக்காக நம்ம கிட்ட திறமை இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம கிட்ட திறமைகள் இருக்கிறது, நிறைய படித்திருக்கிறோம், நிறைய பட்டங்கள் வைத்து பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு இன்டர்வியூக்கு போகும் பொழுது, ஒரு தனியார் துறையிலோ இல்ல மற்ற துறையிலோ நம்ம போகும் பொழுது நம்மை நம்ம எப்படி சேல் பண்றது, என்னை எடுத்தா இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஸ்கில் செட்ஸோட சேர்ந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற இந்த மூன்றாவது விஷயமா நம்ம கண்டிப்பா இதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுல நம்ம அதாவது நம்ம அமைப்புகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பெருமளவுல நம்ம போராட்டங்கள்லாம் கண்டிப்பா நடத்திட்டு இருக்கோம். அது களத்துல இறங்கி போராடுறோம். இது ரொம்ப முக்கியமா தேவை. பட் அதோட சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரியான புத்தாக்க பயிற்சிகள், அதாவது கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ நிறைய நடத்தணும். ஏதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிடுறாங்க, பட் அவங்களால போய் இன்டர்வியூல ஃபேஸ் பண்ண முடியல. நிறைய பேர் இன்னைக்கு நம்மளுடைய கல்வி முறை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு செவி வழி சார்ந்து கல்வியா தான் இருக்கு, ஸ்பெல்லிங் சொல்ல முடியல. சோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ கொஞ்சம் நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிப்பா நம்ம மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான கட்டத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அரசாங்கம் உலகம் முழுவதும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் ஏன்னா இப்ப ஜூன் மாசம் போலந்து போயிட்டு வந்தேன். அங்க என்னுடைய நண்பர் டாரியஸ் மெக்கலோஸ்கின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு, முழுவதும் பார்வையற்றவர். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, நான் சொன்னேன் நீங்க பரவாயில்ல போலண்ட்ல எல்லாம் நிறைய பேர் இப்ப இது மாதிரி இருக்கீங்களேன்னு சொன்ன. அவர் சொன்னாரு, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிற, போலண்ட்ல 90% மேற்பட்ட பார்வையற்றவர்கள் மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்றாங்க. இது ரொம்ப நம்ம வருந்தக்கூடிய விஷயம். போலந்து மாதிரியான ஒரு வளர்ந்த நாட்டுல 90% மேற்பட்ட பார்வையற்றவர்கள் மசாஜ் சென்டர்ல வேலை பார்க்கிறாங்க. இன்னைக்கு கூட அண்மையில கூட தொடுகைன்னு நினைக்கிறேன், அதுல நான் ஒரு செய்தி பார்த்தேன், பார்வையற்றவர்களுக்கு மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு நான் பார்த்த உடனே நான் பட்ட உண்மையிலேயே மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சது. ஏன்னா அவரு போலண்ட்ல கண்டிப்பா இது ஒரு பெரிய த்ரைவிங் ஜாபா தான் நமக்கு இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு போகலாம், நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, என்னோட நண்பர் டாரியஸ் மெக்கலோஸ்கி சொன்னாரு, ஏன் இவ்வளவு பேர்த்த மசாஜ் சென்டர்ல வேலை செய்யறாங்கன்னா, அவங்களும் அதை தான் விரும்புறாங்க. ஒண்ணு ஹோட்டல்ஸ் அதை தான் விரும்புறாங்க. ரெண்டு கஸ்டமரும் பார்வையற்றோர் மசாஜ் பண்றவங்க பார்வையற்றோரா இருக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா, ரெண்டு விஷயம் சொன்னாரு. ஒண்ணு பிரைவசின்ற விஷயம் சைட்டட் பர்சனுக்கு பிளைண்ட் பர்சன் மசாஜ் பண்ணா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இது எவ்வளவு. ரெண்டாவது விஷயம், இவங்க நல்லா மசாஜ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கும் பொழுது நான் கேட்டேன், isn't it so offensive அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப ஒரு ஓமையா தெரியலையா இது ரொம்ப நமக்கே ஒரு இதா இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்றது பூபதி, ஒரு விஷயம், ஒரு பக்கம் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், அதாவது சமூக பாதுகாப்பு நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய பென்ஷன் 1500 ரூபாய் அங்க கொடுக்குறாங்க. அங்க மாசம் 30,000 40,000 கொடுக்குறாங்க, 50,000 கூட நினைக்கலாம். பிளஸ் வீடு கொடுத்துறாங்க. அதனால பார்வையற்றவர்கள் முதல் விஷயம், அவங்க வீட்டை விட்டு வேலை செய்யணும்னு வர்றது கிடையாது. ரெண்டாவது விஷயம், வெளியில வந்தாலும் படிச்சு இது பண்றதெல்லாம் அவங்க பெருசா விருப்பதில்லை. இந்த மாதிரி மசாஜ் சென்டர்ல பிளஸ் இங்க ஆல்ரெடி இங்க 30,000 கிடைக்குது, அதுல ஒரு 40,000 50,000 கிடைச்சதுன்னா கஸ்டமர் பிளஸ் டிப்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இதுவே அவங்களுக்கு ரொம்ப போதுமானதா இருக்கு, இதுலயே தண்ணீர் அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாங்க. நண்பர்களே, நான் மிகுந்த வேதனையோடு இதை சொல்கிறேன். இது போன்ற கட்டத்துக்கு நம்மளுடைய தமிழகம் மாறிவிடக் கூடாது. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போன்ற இது போன்ற ஒரு சூழல் நம்மளுடைய நண்பர்கள் சூழலுக்கு நம்மளுடைய நண்பர்கள் தள்ளிவிடக் கூடாது.
அது நாம் வரலாற்றிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக இருக்கும். அந்த மன்னிக்க முடியாத ஒரு பிழையாக இருக்கும். ஏனென்றால் இது போன்ற இந்த கடமை நான் உட்பட நான் இருக்கின்ற அனைவருக்குமே இருக்குது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஒரு வளர்ந்த நாடு போலந்திலே இந்த நிலைமை, ஐரோப்பிய நாட்டிலே இந்த நிலைமை அப்படின்னா, இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் நம்மை பத்தி பார்த்துக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நாமும் அந்த லெவலுக்கு சென்று விடுவோமா அப்படின்ற ஒரு உண்மையிலேயே ஒரு பயமும் ஒரு ஒரு ஆங்ஸைட்டி கண்டிப்பா எனக்குள்ள நிறைய இருக்கு. சோ அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அதனால நமக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா, அண்மையில இங்கிலாந்தை சேர்ந்த பார்வையற்ற தூதர், அவங்க வந்து செக்கோஸ்லாவியால இங்கிலாந்து நாட்டுக்கான பார்வையற்ற தூதர் அம்பாசிடரா இருக்காங்க. அவங்க வந்து ஐஐடி மெட்ராஸ்ல சென்டர் ஃபார் அக்சசிபிலிட்டி ரிசர்ச் அதுல வந்து அவங்க ஒரு டாக் கொடுத்தாங்க, ஒரு உரையாற்றுறாங்க. அந்த உரையில அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இந்த உரையை தமிழ்நாட்டுல குறிப்பா இந்தியாவில தமிழ்நாட்டுல பேசுவதற்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஒரு ப்ரொக்ரெசிவான பாலிசிஸை டிசேபிளுக்கு வச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு வகையில பார்க்கின்ற பொழுது நம்மள ஒரு 1500 பேத்துக்கு மேல ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. எனக்குரிய ஒரு 200-300 பேத்துக்கு மேல கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க. ஆனா இது பத்தாது. ஏன்னா இந்தியாவிலேயே படித்தவர்கள் பார்வையற்றவர்கள்ல படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுல தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். ஆனா ஏன் சொல்றேன், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போகின்ற பொழுது பார்வையற்றோருக்கான ரிசர்வேஷன்ல தான் போனேன். அங்க வந்து 4 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, 2 பேர் வரல. நானும் அங்க அந்த பல்கலைக்கழகத்திலேயே படித்த முஸ்லிம் மாணவர். அவருக்கு தான் போட்டி. அப்ப ஜமருதீன் ஷான்னு சொல்லிட்டு அவர் லெப்டினன்ட் ஜெனரலா இருந்தாரு ஆர்மியில. அவர் வந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா அவரை போட்டிருந்தாங்க. அவர் சொன்னாரு, நான் கண்டிப்பா உன்னை எடுக்கிறேன், நீ இவ்வளவு இன்டர்வியூ நல்லா பண்ற, உனக்கு ஹிந்தி தெரியாது என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நான் கத்துக்கிட்டு இது பண்ணுவேன்னு சொன்னேன். அங்கேயே ரிசல்ட் சொன்னாரு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சுதான் தெரிஞ்சது எனக்கு எவ்வளவு பிரச்சனை அங்க இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும். அது 3 வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டு வரும்போது அவங்க ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க, நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் என்னோட பெருமைக்காக ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது அங்க போனப்போ 2 பேர் தான் என்னோட சேர்த்து அந்த போட்டிக்கு அந்த வேலைக்கு வந்து 2 பேர் தான் போட்டி போட்டோம். 3 ஆண்டு கழித்து 2019 திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு அதே போஸ்டுக்கு வேகன்சி இன்டர்வியூக்கு வரும் பொழுது, ஏன்னா மத்திய பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் தன்னாட்சி நிறுவனம், தனித்தனியா நீங்க அப்ளை பண்ணி தான் இன்டர்வியூக்கு வரணும். குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் இன்டர்வியூ நடக்கும். அப்படி வரும் பொழுது ஏறக்குறைய 40 பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. அதுல பார்வையற்றவர்கள் அதுல 1:15 அப்படின்னு சொல்லிதான், அப்போ வந்து பார்வை உள்ளவர்களுக்கே 1:15 தான் இன்டர்வியூ கூப்பிடுன்னு சொல்லி அதை இது பண்ணாங்க. நான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தேன். இப்ப நம்ம இருக்கக்கூடிய வரதராஜன் சாரு, முருகானந்தன், நிறைய பேர் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் உங்களை வீழ்த்திட்டு நான் வந்தேன்னு ஒரு பெருமையா சொல்லல. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, போட்டி எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பாருங்கள். இங்க எனக்கு கிடைச்சதுக்கு காரணம், நான் அங்க 3 வருஷம் அங்க வேலை பார்த்தேன். பிளஸ் ரஷ்யாவுக்கு கான்பரன்ஸுக்கு பேப்பர் பிரசன்ட் பண்றதுக்கு முழுவதும் அவங்க ஃபண்டிங்ல நான் போய் செலக்ட் ஆகி போயிட்டு வந்தேன். அதாவது ரஷ்யாவில் நடத்தக்கூடியவங்களோட ஃபண்டிங்ல தனியா போயிட்டு வந்தேன். அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இது பண்ணாங்க. சோ நான் இப்ப ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நான் சொல்றது கிட்டக்குறைய ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு வந்து போட்டி வந்து ஒரு ஆங்கில துறையில வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிந்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 10 பேத்துக்கு மேல ஆங்கில துறையில பார்வையற்றவர்கள் முனைவர் பட்டம் முடிச்சுட்டு ஜேஆர்எஃப் வச்சுக்கிட்டு நெட் வச்சுக்கிட்டு வேலை இல்லாம இருக்காங்க. இது வந்து இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே கூட இப்படி இருக்குமான்னு தெரியல எனக்கு தெரிந்த வரை. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்க சிக்கல் வருது அப்படின்னா, நம்ம கிட்ட திறமைகள் இருக்கு, பட்டங்கள் இருக்கு, அறிவு இருக்கு. எங்க பிரச்சனைனா, நம்மள இன்னைக்கு கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நம்மளால வந்து நம்மள விற்பனை செய்ய முடியவில்லை. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு சிவில எப்படி சிவி வந்து நம்ம எழுதணும்? இப்ப சிவில வந்து நிறைய பேர் எழுதலாம், நான் வந்து வன்னியரு, செட்டியாரு, நாயுடு, இதெல்லாம் தேவையில்லை. இப்போ சிவில என்ன தேவை? உங்களுடைய குவாலிபிகேஷன், உங்களுடைய டாப் மோஸ்ட், எந்த விஷயத்த பார்த்தா நம்ம பார்வை இல்லைனாலும் பரவாயில்ல. அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை எடுக்கலைன்னா அந்த நிறுவனத்துக்கோ கல்லூரிக்கோ பள்ளிக்கோ லாஸ் அப்படின்ற அந்த சூழலை நீங்க உருவாக்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான்
நம்மளுடைய பட்டமும் நம்மளுடைய திறமையும் நமக்கு பணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இனிமேல் அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு எல்லா மாநிலத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். இன்னொரு சில விஷயங்கள் இதை நான் ஒரு பெருமைக்காக சொல்லிட்டு இதோட தண்ணீர் அணைஞ்சிட்டேன்னு சொல்லல. இந்தியாவில முத்துச்செல்வி மேடம்க்கு தெரியும், இந்தியாவில தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்துக்கு நீங்க போனீங்கனாலும் அங்க மாற்றுத்திறனாளிகளுடைய இடஒதுக்கீடு என்பது பார்வையற்றோருக்கு 1. இப்போ ஒரு இங்கிலீஷ்ல காலேஜ் ப்ரொஃபசர் போடுறாங்க, 4 போஸ்ட் போடுறாங்கன்னா பார்வையற்றோருக்கு 1, அப்புறம் பிசிக்கலி இம்பேர்டுக்கு 1, அப்படி அந்த மாதிரி தான் போடுவாங்களே ஒழிஞ்சி, இப்போ அதுல பார்வையற்றோர்ல பிசிக்கு 1, எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, அப்புறம் ஜெனரல் விமன் பார்வையற்ற விமனுக்கு 1ன்னு எங்கேயுமே போட மாட்டாங்க. இந்த சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது எங்கேயுமே கிடையாது. அது என்ன சொல்ல போனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வேஷன்லயே அது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டிஓபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் 2018ல 2016 சட்டத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு இது கொடுத்திருக்காங்க, சர்க்குலர். எல்லா மத்திய அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உதாரணத்துக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி வருது, அதுல நீங்க எடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்டை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க ஒரு பார்வையற்றோரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்சியா ஓபிசியான்னு அதுல நீங்க பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்மளுடைய ரிசர்வேஷன் என்பது வெர்டிகல் ரிசர்வேஷன் கிடையாது, நம்மளது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்றது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது கம்யூனல் ரிசர்வேஷனோட நம்மளுக்கு சேர்ந்து வரும். அதாவது இப்ப 100 சீட் இருக்கு அப்படின்னா 100+4 நம்மளது கிடையாது, 100ல 4. அப்ப 100ல 4 அப்படின்னா நம்மள என்ன அரசாங்கம் சொல்லுது, டிஓபிடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, சீட்டு ஆட்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எஸ்சியா ஓபிசியா அப்புறம் இல்ல ஜெனரலாங்கிறத அதுக்கப்புறம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க வேகன்சி வரும் பொழுது. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன சிக்கல் வருது இது அப்படின்னா, இது தமிழ்நாட்டுல தான் முதல்ல இருந்தே, அதாவது 1960, 70 அப்போதைக்கு குரூப் சி அண்ட் டில போட்ட வேகன்சியா இருக்கட்டும், இல்ல 2000க்கு பிறகு பெருமளவுல போடப்பட்ட எல்லா வேகன்சிலையும் கம்யூனல் 86ல சார் 86ல போடப்பட்ட வேகன்சியா இருக்கட்டும், அதுல கம்யூனல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணதனுடைய விளைவு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 10 பார்வையற்றோர் எடுத்தீங்கன்னா 9 பேர் எஸ்சி பிசி எம்பிசியா இருப்பாங்க. ஆனா இதே நீங்க நார்த்ல போய் எடுத்தீங்கன்னா, இப்ப டெல்லி பல்கலைக்கழகத்துல நீங்க வரதராஜன் சார்ட்ட கூட கேட்டு பாருங்க, ஒரு 10 பேர்த்த எடுக்கிறீங்கன்னா, 10 பார்வையற்றோர்கள் எடுக்கிறீங்கன்னா அதுல 9 பேர் உயர் சாதியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப என்ன பிரச்சனை, இப்ப சிக்கல் நமக்கு இப்ப என்ன வருது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம விரும்பினாலோ விரும்பாட்டியோ நம்ம அமைப்புகள் திறன்சார் பயிற்சி கூடங்களை நடத்த வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். போராட்டம் நடத்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு திறன்சார் பயிற்சி கூடங்களை நடத்த வேண்டும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் எங்க யூனிவர்சிட்டியில போனதுக்கு அப்புறம் எங்க யூனிவர்சிட்டியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள்ல டீச்சிங்ல மட்டும்தான் வேலை இருக்குன்னு இல்ல, நான் டீச்சிங்லயும் வேலை இருக்கு. இப்ப எங்க யூனிவர்சிட்டியில சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 205 வாத்தியா இருக்கு, டீச்சருக்கு. நான் டீச்சிங்ல கிளர்க்கு, அதுல ஏஆர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், டெப்டி ரெஜிஸ்ட்ரார், ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார், எல்டிசி இந்த மாதிரிலாம் நிறைய போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு 110 130 போஸ்ட் இருக்கு. நான் போனப்போ 2 போஸ்ட் அதுல எல்டிசில ஜூனியர் கிளர்க்கா ஒர்க் பண்ணாங்க. 2 டிசேபிள் கேட்டா டிசேபிள் கொடுத்தாச்சு சார் அப்படின்னாங்க. அது பார்த்தா 2 பேரும் ஆர்த்தோவா இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்ல இது பத்தாது, 130 போஸ்ட்னா கண்டிப்பா 5ஆவது நீங்க கொடுத்தாங்கணும் அப்படின்னு சொல்லி போராடி ஒரு போஸ்ட் பார்வையற்றோருக்கு ஜூனியர் கிளர்க்கு நம்ம கொண்டு வந்தோம். இதுல நான் ரொம்ப வருத்தத்தோட ஒரு வகையில ஒரு குற்றச்சாட்டாவும் நான் முன்னாடி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, போஸ்ட் கொண்டு வந்துட்டோம், நான் விரல் மொழியில தொடுகையில எல்லாத்துலயும் நான் போட்டேன், நண்பர்களே இதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணுங்க, ஒரு போஸ்ட் உள்ளேயே குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க, ஏசி ரூப்ல வேலை, ஜூனியர் கிளர்க்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி போட்டேன். எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்றது என்னன்னா, அங்க நான் ஏதாவது சைட் எடுக்க அங்க எந்த வேலையும் கிடையாது, பெருமளவுல கஷ்டமான வேலை கிடையாது. ஆமா, அதனால என்ன பூபதி சார் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லிடுறாங்க. இல்ல, அது பார்வை, அதாவது பார்வை உள்ளவருக்கே இங்க பெருமளவுல கஷ்டமான வேலை இல்லை. அதனால நம்ம எளிதா நம்ம வேலைகளை பாத்திரலாம். போட்ட உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்?
எத்தனை? யூ ஆர் வெரி ராங். we got only 4 application. 4 அப்ளிகேஷன். அதுல 2 பேர் எங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறவனே போட்டிருக்கான். இன்னும் அதுல வருத்தத்தோட தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த 4 பேத்துல ஒரே ஒரு பையன் அருண் பிரகாஷ் அப்படின்ற பையன் மட்டும்தான், ஹரிபிரகாஷ் என்ற பையன் மட்டும்தான் தர்மபுரியில லோ விஷன் பையன் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு அந்த பையன் மட்டும்தான் எக்ஸாமே அப்பியர் ஆன எழுதுறதுக்கு. அந்த பையனுக்கு நாங்க வேலை கொடுத்தோம். ஒரே ஒருத்தர் அப்பியர் ஆகி அண்ணா போஸ்ட்ல வேலை. அதாவது 60 வயசுலதான் ரிட்டையர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியோட நீங்க எல்டிசில டூர் போயிட்டு வரலாம். ஏசி ரூம்ல வேலை. எனக்கு கூட ஏசி கிடையாது. ஆனா நம்ம ஆட்கள் அப்ளை பண்ணது எத்தனை பேரு? 4 பேரு. அப்பியர் ஆனது ஒரே ஒருத்தர். மீதி 3 பேர்ல கேட்டா, நான் சார் நான் போனே பார்க்கல, அதாவது ஹால் டிக்கெட் வந்ததே பார்க்கலன்றாங்க. இப்போ இது இன்னைக்கு யாராவது பார்வையிட்டு நான் போனே பார்க்கலன்னா நம்புவோமா? லேப்டாப் பார்க்கலன்னா சொல்லுங்க, நம்புவோம். ஏன்னா போனே பார்க்கல அப்படின்றது வந்து நம்ம நம்பவே மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து கையிலேயே போன் தான் வச்சிருக்கோம். போனை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம. சோ இப்போ இன்னைக்கு ஆனா இந்த சூழல் நண்பர்களே, நான் இதை வந்து ஒரு விளையாட்டா ஒரு சிரிப்புக்காக சொல்லல. இன்னைக்கு என்ஐடி திருச்சியில நிறைய போஸ்ட் இருக்கு நான் டீச்சிங்க்கு. இன்னைக்கு இதாவது காந்தி, அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங்ல நிறைய போஸ்ட் இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய, அதாவது ராஜீவ்காந்தி யூத் டெவலப்மெண்ட்டுக்கான இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல நிறைய போஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஐஐடி மெட்ராஸ்ல நிறைய போஸ்ட் இருக்கு நான் டீச்சிங்ல. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்ப நேத்து நைட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க, மகாராஷ்டிரால இருந்து ஒரு பொண்ணு, பார்வையற்ற பொண்ணு, தமிழ்நாட்டுல இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல அதாவது அக்கௌண்டன்ட் ஆபீசரா, அக்கௌண்ட்ஸ் ஆபீசரா ஒர்க் பண்றாங்க. யோசித்து பாருங்க. மகாராஷ்டிரா அவங்களுக்கு வந்து கோட்டஸ் கொடுத்திருக்காங்க. பே லெவல் 9. நெக்ஸ்ட் ப்ரமோஷன்ல அவங்களுக்கு கார் கொடுப்பாங்க. மகாராஷ்டிரால இருந்து வந்து தமிழ்நாட்டுல சென்னையில அக்கௌண்ட்ஸ் ஆபீசரா வேலை பார்க்கறாங்க. பார்வையற்றவர்கள் தான், பார்வையற்ற பெண். சோ இப்ப இதுக்கு என்ன அப்படின்னா, சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு மிகுந்த ஒரு நிறைய, ஏன்னா இந்திய அளவுல உலக அளவுல எனக்கு தெரியும், சூழல் தெரியுங்கிறனால சொல்றேன். தமிழ்நாட்டுல இந்த சூழல், நான் ஏற்கனவே சொன்ன மசாஜ் சென்டர்ல வேலை செய்யக்கூடிய சூழல் ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால இந்த சூழல் வந்து எனக்கு மிகுந்த ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஒரு பதட்டத்தையும் என்னிடத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நாங்கெல்லாம் வேலை வாங்கிட்டோம். ஆனா இளைய சமூகத்தை பார்க்கின்ற பொழுது பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுக்கெல்லாம் கடைசியா சொன்ன ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம்? குறையா சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, மத்திய அரசு நிறுவனங்கள்ல நிறைய பணி வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு தேவை 2 தான் நமக்கு. ஒண்ணு, நம்மள திறனை வளர்த்துக்கணும். இன்னொன்னு, வெளி மாநிலத்துல போய் வேலை செய்வதற்கான அச்சத்தை உற்றணும். எங்கனாலும் போய் வேலை செய்யணும். எங்கனாலும் போய் வேலை செய்யணும். நம்ம ஒன்றும் பாகிஸ்தான் பார்டர்ல போய் வேலை செய்ய போறது கிடையாது. எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்க போகுது, நமக்குன்னு இது இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு பல இதுல நம்ம வந்திருக்கோம். அதனால நண்பர்களே, கூடவே சேர்ந்து சீடெட்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதுங்க. அதுல கொஞ்சம் ஹிந்தி லாங்குவேஜும் கத்துக்குங்க. அவசியம் நீங்க வந்து கண்டிப்பா கேந்திர வித்யாலயா, நவோதயா அது போன்ற பள்ளிகள்ல நிறைய போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. அதுல எல்லாம் நீங்க கண்டிப்பா வேலைக்கு போகலாம். நானும் இந்த உறுதியை உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன வந்து இப்ப அந்த இதுல மேடம் சொன்ன மாதிரி, அதாவது துறைசார் நிபுணரா மாற்றுத்திறனாளிகளுடைய நல வாரியத்துல போட்டிருக்காங்க உறுப்பினரா. அவசியம் நம்ம மக்களுக்காக கண்டிப்பா குரல் எழுப்பப்படும். அது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த குரல் மிக வலிமையாக ஒலிக்கும். மிக்க நன்றி. சேர்ந்து பயணிப்போம் நண்பர்கள்.